நிற்க, ஒருவருக்கு ஒருவர் அனுசரியாக இருக்க, ஆதரவாக இருக்க, ஒருவரை ஒரு ஆண்டவரை நாங்கள் தாங்க ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வராக. எங்களை தாழ்த்துகின்றோம். உம்முடைய வார்த்தையிலோடு எங்களோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நான் ஒரு சில காரியங்களை சொல்லி பாஸ்டரிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் நிறைவாக நம்மை நடத்துவாராக. அருமையான விஜயகுமாருடைய சன் சொன்ன சாட்சி என்னை மிகவும் அசைத்தது. என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் கூட அருமையான ஒரு சின்ன குழந்தை தான், படிச்சுட்டு இருக்க பையன் சொன்ன வார்த்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த வாலிப வயதில் அப்பா அம்மா எத்தனையோ தேசத்தில் இருக்கிறாங்க, அந்த மகன் டெல்லியில் இருக்கிறான், படிச்சுட்டு இருக்கிறான். எவ்வளோ ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வயசு. ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அதான் அதில் இருக்குது. விசுவாசத்துக்கு மட்டும் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். சின்ன குழந்தை தான், சின்ன வாலிப பிள்ளை. எனக்கு 67 வயசு இல்லையா? அப்போ அந்த 67 வயசில் இந்த வாலிப என்னை பார்க்கின்ற பொழுது எவ்வளோ என்னை அசைத்தது என்று நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமை தம்பி நான் வாழ்த்துகிறேன், என்னுடைய பெற்றோர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவ்விதமாக நம்மை நடத்துவாராக. ஜெபித்து ஆண்டுடைய வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே அதிலும் விசேஷமாக இந்த ஆண்டை முடிக்கின்ற பொழுது பரிசுத்த ஓய்வு நாளோடு நாங்கள் முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்வது எவ்வளோ பாக்கியம் ஆண்டவரே. ஆகவே இந்த 23வது ஆண்டு, இந்த ஆண்டுடைய நிறைவு நாள் பரிசுத்த ஓய்வு நாள். பாச சொன்னது போன்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிற மக்கள் வாழ்வில் சாபம் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை ஆவியானவர் உம்முடைய தாசர் மூலமாக கொடுத்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் திருச்சபையாக விசுவாசியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு புதிய வருஷத்திலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை எங்களுக்கு உணர்த்தும்படிக்கு தகுதியற்ற அடிமையை கூட ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூத்துக்குடியில் ஒரு தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர் குடும்பம், அவருடைய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்த்தனான். தம்பியை பார்த்தோன்னே விஜயகுமார் சன்னை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப வாழ்த்தனான். இவர் ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு போதகர், ஆங்கிலிக்கன் திருச்சபை ரொம்ப அர்ப்பணிப்புள்ள போதகர், கண்டிப்பான போதகர். பார்த்தா அந்த ஆராதனைக்கு அவங்க பையன் வரல, ஓடிட்டான். இவருக்கா அந்த ஆராதனை முடித்து, திருவிருந்த ஆராதனை முடித்து என்ன செய்யணும்னு ஒன்றும் ஓடலை. போதரம்மா கூப்பிட்டார், இன்றைக்கி நீ சமையலை பண்ணக்கூடாது, நீயும் பட்னி நானும் பட்னி. ஏன்? பையன் ஆலயத்துக்கு வரல, அவன் வந்த ஒன்று சொல்லணுன்னார். அவன் கொஞ்ச நாங்கள் மத்தியானம் வந்தான். நல்லா இன்றைக்கி அம்மா நல்ல நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருப்பாங்க, வந்து சாப்பிட்லான்னு வந்தான். வந்தவுடனே அப்பா பார்ப்பான்னார். அப்பா பார்த்தார். 3 நாளைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாதுன்னார். என்ன சொன்னார்? 3 நாளைக்கு சாப்பாடே கிடையாதுன்னார். ஏன்னு கேட்டார். நீ ஆலயத்துக்கு வரல, நானும் சாப்பிட மாட்டேன், அவங்க அம்மாவும் சாப்பிட மாட்டா, உனக்கும் சாப்பாடு கிடையாது, 3 நாள் சாப்பாடே கிடையாதுன்ட்டார். நீ 3 நாள் சாப்பாடு இல்லாமல் தான் நீ ஸ்கூலுக்கு போன்ட்டார். அவங்க மக வீடு பக்கத்து வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து உன் தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன்னா நாளைக்கே நான் ஊரை கூட்டி சொல்லிடுவேன், இவன் எனக்கு மக இல்லைன்னு சொல்லிடுவேன்ட்டார். எனக்கு மக இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன பண்ண 3 நாள் அந்த பையன் வருவான், காப்பி கொடு, சாப்பாடு கொடு, எதாவது கொடுத்த அதோட ஊரை கூட்டி சொல்லிடுவேன்,
இவன் எனக்கு மகன் இல்லைன்னு சொல்லி சபையிலையும் அனௌன்ஸ் பண்ணி நான் சர்ச்சிலேருந்து விலக்கப்பட்டேன்ட்டு வந்துட்டான். எப்படி இருக்கும்? கண்டிப்பான போதகர். 3 நாள் இந்த குடும்பம் பட்டினி, அவரும் பட்டினி. அவர் வாழ்க்கையில் எழுதுகிறாரு, இன்றைக்கு அவர் தான் விசுவாணி இயக்கத்தினுடைய ஸ்தாபகர். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார், அந்த 3 நாள் எனக்கு பட்டினி கொடுத்த ஒரு அனுபவம் தான் என்னை இந்த இந்திய தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு தாசனாய் மாற்றினது என்று எழுதுகிறார். யோசித்து பாருங்கள். ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிறோம். ஆலயத்திற்கு வராதவங்களுக்கு என்ன செய்கிறோம்? சாப்பாடு மூட்டை கட்டி கொண்டு போய் கொடுக்குறோம். சாப்பாடு மூட்டை கட்டி கொண்டு கொடுக்குறோம். அரிசி பருப்பு என்ன செய்கிறோம்? வாங்கி கொண்டு நமக்கு இல்லைன்னா கூட கொண்டு கொடுக்குறோம். பாஸ்டர் அருமையாக ஆவியானவர் எச்சரித்தார், பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணினால் நமக்கு என்ன சாபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோசித்து பாருங்க. அப்போ ஒரு மகன் ஆலயத்துக்கு வராதனால தானும் பட்டினி, தன்னுடைய மனைவியும் பட்டினி, அவரும் பட்டினி. அந்த வாழ்க்கை பாருங்க. கல்லூரி படிப்பை முடித்து கல்லூரியில் பேராசிரியராக ஜாயின் பண்ணி அந்த பேராசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த சென்ட் ஜான்ஸ் காலேஜில் என்ன செஞ்சார்? வாலிபர் கூட்டத்தில் சாட்சி சொல்கிறார், 3 நாள் நான் பட்டினியாக இருந்ததுனால என் இயேசுவை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொன்னார். அன்றைக்கு அசைந்த ஒரு கூட்ட வாலிபர்களை கொண்டுதான் விசுவாணி இயக்கத்தையே ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாக வாழணும்னா, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னா இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது? ஆலயத்துக்கு வரலன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். தீர்மானம் எடுத்தால் 24வது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா பாஸ்டர் அதுக்கு முந்தைய சொல்லிட்டார், நான் செய்து கொடுக்கூடாதுன்னு தான் பின்னால் உட்காந்தேன், என்னை வம்பில் எடுத்து வச்சிட்டார். யோசித்து பாருங்கள். அப்போ 23வது ஆண்டு கடைசி நாளிலே நமக்கு எச்சரிப்பு இருக்கிறது. ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா நம்ம தான் தீர்மானம் எடுத்துக்கணும். யோசித்து பாருங்கள். நேற்றைக்கு நைட்டு 1:30 மணிக்கு எழுந்து அவருடைய சரித்திரத்தை படித்தேன். எமிலனுடைய சரித்திரத்தை படிக்கின்ற பொழுது அந்த காரியம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்படாத காரியம். யோசித்து பாருங்கள். 3 நாள் பட்டினி தான் தேசத்தை அசைக்கூடிய தலைவராக எழுப்பிற்று. நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், பெற்றோர்கள் தீர்மானம் எடுக்கணும். பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரலைன்னா சாப்பாடு கிடையாது. நீ ஆலயத்துக்கு வரலைன்னா உனக்கு எனக்கும் உறவு கிடையாது. தூத்துக்குள்ளே போய் பாருங்கள், இன்றைக்கும் அவங்களுடைய சந்ததியார் சொல்லுவாங்க. யோசித்து பாருங்கள். சந்ததியார் சொல்லுவாங்க, அவங்க மகன் சொல்லிச்சான், டே போய் காட்டாரான், அக்கா தெரியாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்துருந்துச்சான், உனக்கு தெரியாமல் சாப்பாடு கொடுத்தா என்னை சபையை விட்டு அவங்க அப்பா நீக்கிடுவாருந்துச்சு, சபையை விட்டு நீக்கிடுவாருந்துச்சு. யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் தீர்மானம் எடுக்கணும், பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வரலைன்னா பட்டினியாக தான் இருக்கணும். எத்தனை நாளும் பரவாயில்ல. யோசித்து பாருங்கள். பருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு முந்தி ஒரு மிஷனுடைய சரித்திரத்தை படித்தேன். தன்னுடைய வாலிப வயதில் ஒரு தேசத்துக்கு மிஷனரியாக போகிறார், திருமணமாகி போகிறார். அங்கே நரமாமிசம் சாப்பிட்ற ஜனங்கள், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கின்ற பொழுது அங்கே பார்த்தா கணவன் மனைவி ஊழியம் செய்கிறாங்க. கை குழந்தை இறந்துருச்சு. கை குழந்தை இறந்த 2வது நாளில் மனைவியும் இறந்துட்டாங்க. மனைவியும் குழந்தையும் தான் என்ன செய்கிறாரு? அந்த நரமாமிசம் சாப்பிட்ற மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாரு? இவரே குழி தோண்டி அடக்காரம் நடத்துகிறார். நான் சொல்கிற அந்த ஒரு நாடு அந்த நாட்களில் ஒரு 7000 மக்கள் தான் இருக்கிற நாடு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அந்த மிஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தா அந்த தீவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். ஹல்லேலூயா. அப்போ தீர்மானம் தான் முக்கியம். மகன் பட்னியாக இருக்கிறான், ஆலயத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, நான் மூட்டையாக கொண்டு கொடுப்பேன்னா அந்த மூட்டையெல்லாம் சாபந்தான். இன்றைக்கி தீர்மானம் எடுக்கணும். பசியாக இருந்தாலும் சரி, பட்னியாக இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு ஆலயம்தான் முக்கியம். ஆலயத்தை அசட்டை பண்ணினா சாபந்தான். யோசித்து பாருங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் தெரியும், ரிஜிஸ்டர் இருக்கும். ரிஜிஸ்டரில் ஒவ்வொரு நாளும் கையெழுத்து போடணும். லீவுனா எல் போடணும், ஆப்ஷன்னா ஏ போடணும், இல்லையா? இப்போ அதுபோல் தான் பரலோகத்தில்
எத்தனை நாள் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கோம்னு சொல்லி ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் எடுப்பார். எத்தனை நாள் வந்திருக்கோம், நம்முடைய குடும்பம் எத்தனை நாள் வந்திருக்கோம், நம்முடைய பிள்ளைங்க எத்தனை நாள் வந்திருக்கோம், ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் எடுப்பார். எல்லா நாளும் வந்திருந்தா நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சுயநித்து நிமித்தமாக ஆப்சண்ட் ஆகிருக்கலாம், ஒருவேளை பல சூழ்நிலை நிமித்தமாக லீவ் போட்டிருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் நான் வீட்டிலேயே தான் படுத்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், வீட்டிலேயே படுத்துக்கிட உனக்கு நிறைய 24 வருஷத்தில் சாபம் நிறையா வந்துடும். சொல்கிறது நான் சொல்லிடுறேன். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 23ஆம் ஆண்டு கடைசி நாளில் தீர்மானம் எடுக்கிற நாள் என்பதை இந்த நாளில் 2 காரியத்தை சொல்லி பாஸ்டத்தில் ஒப்புக்கெடுக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாருங்கள். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். பாருங்கள், தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தானியேலை பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டார். அங்கே ஒரு பெரிய பதவியில் நிறுத்திட்டாங்க. அப்போ அரண்மனை சாப்பாடில் அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு உங்கள் அரண்மனை சாப்பாடு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி, ஐயா கஞ்சியும் ஊறுகாய் இருந்தால் போதும், கஞ்சியும் துவையல் இருந்தால் போதும், அதான் நம்ம பாஷை. அதான் தானியேல் சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யணும், பருப்பு ரசம் இருந்தால் போதும். என்னப்பா ராஜா என்ன நினைப்பார்? கிடையாது, நான் ஆண்டவருக்குள் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த பாபிலோன் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். இந்த பாபிலோன் தேசம் அசைக்கப்படணும். அப்படி அசைக்கப்படணும்னா நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்னா ஒரு தீர்மானம் எடுத்து ஆகணும். அதில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். சின்ன குழந்தைய வச்சு ஆண்டவர் பேசிட்டார். நம்ம தீர்மானம், தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அதில் சமரசமே கிடையாது. விசுவாசத்துக்கும் ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் சமரசமே கிடையாது. சமரசம் பண்ணால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அங்கே பாருங்கள், தீர்மானம் மிக மிக முக்கியம். எங்களுக்கு 10 நாளைக்கு பருப்பு ரசம் இதை மட்டும் கொடுத்தா போதும், நீ மற்றவங்களாம் கறி சோறு சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், என்னை நீ சோதித்து பாருன்னு முதலாவது தீர்மானம் எடுக்கிறார். முதலாவது தீர்மானம். அந்த தீர்மானத்தில் அவங்க உறுதியாக இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? 60 முழ சிலை தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும் இல்லையா? அப்படி பணிந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னால் அவங்கள என்ன செய்யணும்? ராஜா ஒரு தீர்மானம் நிறைவேற்றார். 60 முழ சிலை யார் பணிந்து கொள்ளலையோ அவங்கள என்ன செய்யணும்? 7 மடங்கு அக்கினி சூளையில் தூக்கி போடணும். ராஜா தீர்மானம் எடுத்துட்டார். அப்போ இந்த 3 பேருடைய வாழ்க்கை என்ன? விசுவாசத்தில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் 3 நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை தான் போவேன். அங்கே டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்குது. எவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது. இந்த வாலிப வயதில் ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் ஆலயம்தான். டியூஸ்டேன்னா நான் என்ன செய்வேன்? பைபிள் ஸ்டடி தான். சின்ன பையன், யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? முகத்தை பார்த்தால பால் வடிகிற முகம் மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்கள். நம்ம நினச்சி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் ஆராதனை தான், ஆலயம் தான். டியூஸ்டேனா நான் என்ன செய்வேன்? இதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக நான் படுத்து அன்னைக்கு தான் 12 மணி வரைக்கும் தூங்குவேன். ஏன்னா எனக்கு வீடு தேடி சாப்பாடு வந்துடும், எனக்கு வந்துடும், என் பிள்ளைகளுக்கு வந்துடும். திங்கக்கிழமை பருப்பு அரிசி எல்லாம் வந்துடும். 24வது வருஷத்தில் சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? பெட்ரோல் தீர்மானம் எடுக்கணும். நீ பசியாயிரு பட்டினியாயிரு பரவாயில்ல,
ஆலயத்துக்கு வர்றியா, ஆண்டவர் போஷிப்பார். என்ன சொன்னான்? அந்த தம்பியை செய்தி கொடுத்தார். இன்னைக்கு அதோட முடிச்சிடலான்னு யோசித்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பருப்பு, எண்ணெய், காய்கறி, உழவர் சந்தை எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். அப்படி எழுதப்பட்டிருக்கா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கே வராதிங்க, நல்லா நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கோ, உன் வீடு தேடி எல்லாம் வந்துடும்னா இந்த பைபிளை தூக்கி அப்படியே வெளியே போட்டு போயிடுறேன். என்ன எழுதப்பட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் அந்த தம்பி பைபிளில் எழுதியிருக்கு, என் பைபிளில் எழுதியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராங்க, வீட்டுக்கு மூட்டை கட்டி போகிறவங்க பைபிளில் மாற்றி எழுதியிருக்கு. அதுதான் வசனம். இந்த தீர்மானம் இந்த ஆண்டின் இறுதியில் தகப்பன்மார், தாய்மார்கள் தைரியமாக எடுக்கணும், தைரியமாக எடுக்கணும். சின்ன வாலிப பையன், அப்பா அம்மா இல்லாத இடத்துல அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே மாட்டாங்க, கேட்குற பணத்தை கொடுத்துருவாங்க. நான் டெல்லி என்ன, ஹரியானா என்ன, சத்தீஸ்கர் என்ன, எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அதுக்கு தான் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சின்ன வாலிபனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? எங்கள் அப்பா அம்மா என்னை பார்க்காவிட்டால் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். காரணம் என்ன? அவர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். அப்போ இந்த 23வது ஆண்டு வரை ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டு முழுவதும் 52 வாரங்களில் ஆராதனைக்கு செல்ல ஆண்டவர் உதவி செய்தார், வார்த்தை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஆலயத்தில் அநேகரை பயிற்றுவிக்க உதவி செய்தார். 24ஆம் ஆண்டு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் என்று சொன்னால் இன்னும் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, விருப்பம், இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்ற பொழுது தீர்மானம் மிக மிக முக்கியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிற, ஐயா 7 மடங்கு அக்கினி எனக்கு முன்பாக எரிந்தாலும் பரவாயில்லை, கொழுந்து விட்டு எரிந்தாலும் பரவாயில்லை, ராஜாவாகி உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கிடவுது. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், சமரசமே கிடையாது. யார்கிட்ட? ராஜாட்ட சொல்கிறார். ராஜாட்ட சொல்லும்போது அப்பா பிள்ளைகிட்ட சொல்கிறது பயங்கரம், பயப்படுறோம். பெத்த பிள்ளைகிட்ட சொல்கிறது பயப்படுறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ பிள்ளை உங்களுக்கு ராஜாவாக இருக்குதா? நீங்கள் பிள்ளைக்கு ராஜாவாக இருக்கீங்க. யோசித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரங்க. அந்த வேலைக்காரங்க ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, எங்களுடைய விசுவாசத்துக்கும் ராஜாவுடைய கட்டளைக்கும் நோ காம்ப்ரமைஸ். தீர்மானம் எடுத்தது தான், அதில் மாறவே மாட்டோம். 7 மடங்கு அக்கினி, 80 மடங்கு அக்கினியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் என்னை தூக்கி போடு, ஆனால் விசுவாசத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தினுடைய விளைவு என்ன? எந்த ராஜா தீர்மானம் எடுத்தாரோ, எந்த ராஜா அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விரோதமாக தீர்மானம் எடுத்தாரோ, அந்த தீர்மானம் எடுத்த ராஜாவை சொல்கிறாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. பாபிலோன் தேசமே அசைஞ்சு. அதோடு மாத்திரம் இல்லை, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை பின்பற்றாத யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் குடிமக்களாக இருக்கவே முடியாது. உங்களுடைய வீடுகளெல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த சாசனம் இருக்குது, இன்றைக்கு அந்த அரசியல் சாசனம் இருக்குது. அந்த ஆண்டவரைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள், ஆண்டினுடைய கடைசி நாளில், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை சந்திக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவு சரியில்லை. காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். காரணம் என்ன? ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் ஏதோ ஒரு வகையில் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். ஏதோ ஒரு இடைவெளி.
ஆலய ஆராதனை அசட்டை பண்ணுகிறோம். ரொம்ப யோசிக்கணும். பாஸ்டர் மூலமாக, தம்பி மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை எச்சரித்தார், பேசினார். யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆலய ஆராதனை அசட்டே பண்ணவே கூடாது. எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் சரி, வியாதியே இருந்தாலும் பரவாயில்ல, குளிர் ஜுரமே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாருங்கள், ஆண்டவர் மாற்றுவார், சூழ்நிலை மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் புதிய வருஷத்தில் இப்படித்தான் இருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வேன், அதுக்கு மாறாக செய்ய மாட்டேன். தைரியமாக சொல்லுங்கள் பிள்ளைங்கிட்ட. நீ ஆலயத்துக்கு வரலைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ எனக்கு பிள்ளையே கிடையாது. எம்எல்ஏன்னு அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். எம்எல்ஏன்னு அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். எங்கள் அக்காவை பார்த்து எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சபையை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லிட்டார். அது தகப்பனா? யார் தகப்பன்? யோசித்து பாருங்க. டேனியல் ஆபிரகாம் என்கிற பேராயர் அவர்கள் தன்னுடைய பதிவேட்டில் எழுதி வச்சிருக்கிறார், இப்படிப்பட்ட போதகரை நான் பார்த்ததில்லை, மகனுக்கு சாப்பாடு கொடுத்தா என்னுடைய மகளை சபையை விட்டு நீக்குவேன் என்று சொல்லி அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பேராயர் டேனியல் ஆபிரகாமுக்கு எழுதிச்சே வச்சிட்டார். நல்ல வேளை அந்த அம்மா சாப்பாடு கொடுத்துச்சுன்னா சபையை விட்ட நீக்கியிருப்பாங்க, சபையை விட்ட நீக்கியிருப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருப்பார்? ஏதாச்சும் மளிகை கடை வச்சு இல்லை கருவாட்டு கடை வச்சு எம்எல்ஏ பொழைச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆளாயிட்டார்? இந்திய தேசத்தையே மாற்றக்கூடிய பெரிய தலைவராக ஆண்டவர் உருவாக்கினார். காரணம் என்ன? பெற்றோருடைய தீர்மானம். பெற்றோருடைய தீர்மானத்திற்கு அந்த அருமையான அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் கீழ்ப்படிந்தார்கள். 3 நாள் சாப்பாடு இல்லையாப்பா, சரிப்பா ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்ன? நான் செய்த பாவம், நான் செய்த தவறு, ஆலயத்தை அசட்டை பண்ணினேன், அப்பா ஆராதனை தானே, இத்தனை வாரம் கேட்டோமே, சரி பரவாயில்ல, வேறு ஆராதனைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, இவன் எங்கேயோ விளையாட போயிட்டான். கிடைச்சது என்ன? 3 நாள் சாப்பாடு இல்லை. 3 நாள் சாப்பாடு கொடுக்காதனால, அவரும் சாப்பிடாதனால பெரிய ஊழியக்காரராக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. உங்களுடைய பிள்ளைங்களை ஆண்டவர் தொட வேணும்னா, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றணும்னா, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணணும்னா, ஆலயத்தை அசட்டை பண்ணினா நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்களை மூடி ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாஸ்டவர்கள் வந்து இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவு செய்வாராக. ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவரே, தாண்டின் இறுதியில் அருமையான தேவனுடைய தாசர் எமிலனை குறித்து சிந்திக்கவும், அருமையான விஜயகுமார் அவருடைய மகனுடைய சாட்சியை குறித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பசுமரத்து ஆணி போல் அந்த மகனுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் எழுதி கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். அருமை சின்ன மகனை கொண்டு இந்த ஆண்டின் இறுதியில் எங்களுடைய இருதயத்தை தொட்டீரே, எங்களுடைய இருதயத்தை உருவ குத்தினீங்களே, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தில் there is no compromise என்கிற ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை அந்த மகன் மூலமாக கொடுத்தீங்களே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த மகனை வாழ்த்துகிறோம், பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்று, தானியேலை போன்று இந்த ஆண்டில் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து புதிய வருஷத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய ஊழியன்னு சொல்ல முடியாது, கர்த்தருடைய ஊழியத்தில் எனக்கும் அண்ணனுக்கும் கொடுத்த தரிசனம் ஒரு மிஷினரி தரிசனம். அண்ணன் அவங்க நார்த் இந்தியாவில் மிஷினரியாக இருந்தாங்க, சவுத் இந்தியாவில் மிஷினரியாக இருந்தாங்க. நான் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மிஷினரியாக இருந்தேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தொட்ட மனிதர்களில், மாமனிதர்களில் எமில் ஜெபசிங் அண்ணன் ஒருத்தர். ஹெர்பர்ட் காலேஜ், நம்ம பிஷப் காலேஜ் திருச்சியில் இருக்குது, அதே காலேஜில் படித்து அதே காலேஜில் ப்ரொஃபஸராக வந்தாங்க. அவங்களுடைய துணைவியார் அக்கா அவங்க டாக்டரேட் முடிச்சு அந்த காலில் பேராசிரியராக பணியாற்றினாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மாத வருமான சம்பளத்தை அப்படியே மிஷனரி பணியாக தூக்கி கொடுப்பாங்க. அவருடைய தகப்பனார்
ரெவரண்ட் நேசமணி ஐயா அவங்க தாயார் அவங்க தம் பிள்ளைகளை அந்த நிலையில வளர்த்ததை நினைச்சு ஒரு நாள் எமில் அண்ணனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நினைச்சு படிச்சு அழுத ஆரம்பித்தேன். அது என் வாழ்க்கையுடைய மாற்றத்தின் ஒரு திருப்புமுனையா மாறுச்சு. இது உண்மை. அல்லேலூயா. நூற்றுக்கணக்கா அதிகமான சங்கங்களினுடைய தலைவராக அவர் மாற்றப்பட்டார். விசுவாணி ரேடியோ திருப்பி சொன்னா நீங்க அந்த விசுவாணி ரேடியோ உலகம் முழுதும் துடிக்கிறதுக்கு இஸ் த ஃபவுண்டர் ஆர்கனைசர் ஆஃப் த விசுவாணி. எப்பமி உருவாவதற்கும் அவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். பல சங்கங்கள் உருவாவதற்கு ஒரு இயக்க தலைவராக இருந்தாங்க. எல்லா புகழும் இன்றைக்கு அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விசுவாச வீரன், ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவர். இந்த பாடலை நான் அவர் எழுதின பாட்டுல ஒரு பாடல் 2 சரணத்தை பாடி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட ஆள்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட ஆள்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு ஆட்கள் தேவை, அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான விசுவாச மக்களே, இந்த குடும்பம் திருச்சபை குடும்பம் ஆண்டவர் உண்டாக்கின குடும்பம், இயேசுவின் குடும்பம். நீங்களும் நானும் ஒவ்வொரு உறுப்பினர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு குடும்பங்களாக, இனங்களாக, சாதியர்களாக நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறது. கைத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய மாளிகையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பெரும் பாக்கியம். இந்த பாக்கியமான வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நாம் நன்றி சொல்வோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இறுதியாக சுந்தர் மணல்வாமா ஜெபித்து இந்த கூடுகை நாம் ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வோம். தொடர்ந்து அருமையான எமில் ஜெபசிங் ஐயா அவர் விட்டு சென்றதான சங்கங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்தில் நினைவு கூறுவோம். ஜெபிப்பதற்கு முன்பாக அறிவிப்பு, இரவு 10 மணியிலிருந்து 2 மணி அளவிலே நமக்கு ஆராதனை உண்டு. ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இந்த வருடம் 10 ட்ரெயினர்ஸ் நாம சபையில பயிற்சிவித்தோம். வருகின்ற வருடமும் சேவா பாரத் மூலமாக மறுபடியும் ஒரு பயிற்சி உண்டு. அதிலே 10 வாலிபர்களை பயிற்றுவித்து, ஊழியர்களை பயிற்றுவித்து ஊழியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். கர்த்தர் கிறிஸ்தவனால் ஃபர்ஸ்ட் சண்டே உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் கொடுக்கப்படும். தொடர்ந்து நம்ம சபையில் நடக்க போவதான ஊழியங்களுக்காக, நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியுடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும், விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அண்ணனோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டே ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.